அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்பா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணவா? ப்ளீஸ். பை. இந்த பொண்ணு ஏன் அழுகிறா? இவ அழகிறதுக்கு காரணம் என்ன? வாங்க பார்க்கலாம். இது உட்காந்துக்காரு பச்சை சட்டை. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இல்லை ஒரு சின்ன கரெக்ஷன், ஹீரோட ஃப்ரெண்டு. என்ன சித்தப்பு லேட் ஆயிடுச்சா? ஏன் லேட் ஆயிடுச்சுன்னா மட்டும் சீக்கிரம் வர போறியா? டென்ஷன் ஆகாது சித்தப்பா. டேய் 2 மணி நேரமாக சும்மா உட்காந்துருக்கா. கடலில் இருக்கிற மீனே சும்மா கோவப்படாத சித்தப்பு. என்ன சொல்கிறேன்? ஏடா பேரில் வர மாதிரி பல்ல காட்டுற. மீன் என்ன பார்த்தியா? மீன் இல்லை சித்தப்பு, மான். உங்க பேரு அர்ச்சனா தானே? அர்ச்சனாவா? இல்லையே, என் பேர் ஹரிணி. ஓ ஹரிணி, இட்ஸ் பியூட்டிஃபுல் நேம். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன ட்ரை பண்றீங்க? ட்ரை எதுவும் பண்ணல ஹரிணி, பட் உங்களை லவ் பண்றேன். நான்சென்ஸ். மேக் சென்ஸ் டு மீ ஹரிணி. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. என் ஃபியூச்சர் உன்னோட தான், உன்னோட மட்டும்தான். லுக் மிஸ்டர், உங்களுக்கு எங்க அப்பா பத்தி தெரியாது. அப்பாலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன சித்தப்பு ஹரிணி என்ன அப்பா நான் பயந்துருவோமா? இவங்க யாரு? நத்திங்ப்பா, சும்மா வழி கேட்டாங்க. ஓ ஹலோ, வாமா ஹரிணி. ஹே ஹரிணி, நான் ரொம்ப நாள் ஆளே காணும். வீட்டில் கேட்டேன், வெளியே போயிருக்கேன்னாங்க. இங்கே நிற்கிற? ஹரிணி, உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்லாம் நான் இப்படி பண்ணல. இதே பொசிஷனில் எந்த பொண்ணாக இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன். தனியாக வராமல் கொஞ்சம் சேஃபாக யாராவது ஃப்ரெண்டோட இல்லாட்டி அப்பாவோட வெளியே வாங்க. காலம் கெட்டு போச்சு. பை. அஜய், நீ அந்த பக்கமாக தான் போகிறேன்னா என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா? சரி வா. என்ன அஜய்? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்னது? தேங்க்யூ ஸோ மச் அஜய். யாக்கைக்குள்ளே புது ரத்தம் பாய்கிறதே, கண்ணுக்குள் பல மாயம் நுழைகிறதே, என் நெஞ்சுக்குள் ஓர் போர்க்களம் நடக்கிறதே, என் உயிருக்குள் உன் ஜீவன் பிறக்கிறதே. My heart is searching you baby, my mind is thinking you baby, my love is yours baby, I love you all my baby baby baby.
நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அப்படியா? என்ன அஜய்? கெஸ் பண்ணி பார்க்கலாம். நான் கெஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நானும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்னன்னு கண்டுபிடிக்கிறியா? ஓகே ஓகே, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இது என்னது? வாவ், செக் டிஷர்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹரிணி. இது எனக்காகவே தேடி வாங்கினியா? ஆமாம், ஆங்க்லின் வாட்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மை ஃபேவரட். தேங்க்யூ ஸோ மச் அஜய். ஹே ஹரிணி, உங்கள் அப்பா எவ்வளோ ஸ்ட்ரிக்ட். உண்மையை சொல், உனக்கு அவரை கொஞ்சம் கூட பிடிக்காது தானே? ஆமாம் அஜய், எனக்கு அவரை கொஞ்சம் பிடிக்காது, ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ அவரை விட்டுட்டு வானா நீ என் கூட வரமாட்டியா? மற்றப்பா மாதிரி கிடையாது, பட் அவரோட லைஃப் அப்புறம் தாட்ஸ் எல்லாமே நான் தான். ஓகே. அவரை எப்படி விட்டுட்டு வர முடியும் அஜய்? சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? அஜய், அப்பா. ஹரிணி, வண்டியில ஏறு. வண்டியில ஏறுன்னு சொன்னேன். அப்பா ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க. நான் என்ன சொல்றது ஹரிணி? எல்லாத்தையும் நீ தான் முடிவு பண்ணிட்டிய. நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அப்பா அஜய் ரொம்ப நல்ல பையன்ப்பா, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன சொல்றது ஹரிணி? நீ என்னை விட்டு கொடுக்காத போது ஐ வில் நாட் லெட் யூ டவுன். தேங்க்யூப்பா. இல்லை சார், இன்னைக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடும். ஆக்சுவலாக டீம் நேற்று லேட் நைட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு கோட் டெலிவர் பண்ணிடுறோம். ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இவனுங்க மட்டும் ஒரு வேலையும் பண்ண மாட்டானுங்க, நம்மக்கிட்ட ஃபுல்லாக வேலையை வாங்குறானுங்க. ஹே அஜய், இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அயர்ன் பண்ணி வச்சுட்டேன், டைம் ஆச்சு ப்ளீஸ். நில்லு. என்ன அஜய்? உனக்கு அயர்ன் பண்ணி கொடுக்குறது தான் எனக்கு வேலையா? இங்கே எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு உனக்கு தெரியுமா? அயன்லாம் பண்ணி கொடுக்க முடியாது, எடுத்துட்டு போ. அஜய், என்னடி? ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நான் உன்கிட்ட கேட்டனா? இப்போ நான் என்ன பண்ணுறது? என் மூஞ்சில் ஊத்து. காலையில் ஒரு பிரச்சனையாச்சு. இவளை இன்னும் காணுமே. தேங்க்ஸ் கார்த்திக், பாய். ரொம்ப டயர்டாக இருக்குது கார்த்திக். ஏன் இவ்வளோ லேட் ஹரிணி? ஆஃபீஸில் நிறைய ஒர்க்ப்பா. ஆமாம், இப்போ யார் கூட வந்த? கார்த்திக் இல்லை, நம்ம ஏரியாவில் இருக்கானே. அவன் கூட பைக்லேயே வந்த? ஆமாம் அஜய், இதில் என்ன தப்பு?
ஏன் உங்கள் ஆஃபீஸில் கேப் கொடுக்கலையா? கேப்லாம் இப்போ சேஃப் இல்லை அஜய். அப்போ நீ எனக்கு கால் பண்ணியிருக்கணும் ஹரிணி. நீ தப்பு பண்ணுற. இதில் என்ன தப்பு இருக்கு அஜய்? நீ பண்ணுறது எல்லாமே தப்பு தான். will you please stop this அஜய்? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. என்னால் உன்கிட்டலாம் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. தள்ளு. குட் நைட் டியரா. சேச்சா, நம்ம ஹரிணி இப்படிலாம் பண்ண மாட்டோம். என்னாச்சு அஜய்? ஏன் இவ்வளோ டென்ஷனாக வர? இன்னைக்கு ஓ மொபைல் என் மொபைல் மாறி போச்சு தெரியுமா? யாரோ சொல்லுவியே கார்த்திக், என்னெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணுறான் அவன்? பீச் போகலாமான்றான், காஃபி டே போகலாமான்றான். சரி அதெல்லாம் விடு. உனக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்லன்றான். எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது அஜய். பொய் சொல்லாத ஹரிணி, என்னை முட்டாளாக்க ட்ரை பண்ணாத. ஏற்கனவே இதை பற்றி நிறைய பேசியாச்சு ஹரிணி. எனக்கு என்னமோ இது சரி வரும்னு தோணல. லெட்ஸ் பிரேக்கப். வாட்? பிரேக்கப்பா? யூ மீன் டிவோர்ஸ்? நீயா பேசுற? நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் பேச தோணுது. ஓகே அஜய், உனக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னா லெட்ஸ் கோ ஃபார் இட். சொல்லுங்க அஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லை மாமா, சுத்தமாக நல்லா இல்லை. பிரேக்கப் பண்ணலான்னு இருக்கோம். என்ன பிரேக்கப்பா? என்ன பிரச்சனையாச்சு? ஹரிணி என்ன பண்ணா? எதுக்கு இப்போ பிரேக்கப்? அஜய் ஒன்றும் புரியல அஜய், கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்க. இனி பொறுமையாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை மாமா. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். உங்கள் பொண்ணுக்கு எனக்கும் செட் ஆகாது. நான் பிரேக்கப் பண்ணலான்னு டிசைட் பண்ணிடுறேன். அஜய் இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுக்க ஒன்றும் ஆகலை அஜய், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது ஃபோனில் பேசுகிற விஷயம் இல்லை. நான் நேரில் வரேன், நம்ம 2 பேரும் நேரில் பார்த்து பேசுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிவ் மீ சம் டைம். இல்லை மாமா, அதுக்கு அவசியம் இல்லை. திஸ் இஸ் நாட் கோனா வொர்க். அஜய் ஹலோ ஹலோ. என்னடா இவன் அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியுது. என்னம்மா அப்பா இருக்காருன்னு பயமாக இருக்கா? அப்படின்னா ஒன்று செய், தனியாக போ, 10-15 மினிட்ஸ் எடுத்துக்கோ, தனியாக யோசி, அப்புறம் வந்து சொல்லு. எதுவாக இருந்தாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். சரியா? சால்வ் பண்ணிடலாமா ஃப்ராங்க்லின்? கண்டிப்பாக சால்வ் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வாங்க மாமா. ஹலோ ஜெய், எப்படி இருக்கீங்க? அம்மா இது யாரு? என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் ஃப்ராங்க்லின். ஹலோ அஜய், எப்படி இருக்கீங்க? இவர் ஒரு ஃபேமஸ் சைக்காட்ரிஸ்ட். இல்லை இல்லை அஜய்,
உங்களுக்கும் ஹரிணிக்கும் கொஞ்ச நாளாகவே ஏதோ ப்ராப்ளம். சரி, அதான் ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தேன். கவுன்சிலிங்கா? இப்போ யாராவது கேட்டாங்களா மாமா அதை? ரிலாக்ஸ் அஜய். என்னையும் ஒரு சைக்காட்ரிஸ்ட் மாதிரி பார்க்குறீங்க. நானும் உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி தான். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக உட்காந்து பேச. பொறுமையா? இதுக்கு மேலே எப்படி டாக்டர் என்னால் பொறுமையாக இருக்க முடியும்? இப்போ என்ன, எனக்கும் ஹரிணிக்கும் இருக்கிற பிரச்சனை அவங்க எல்லாருக்கும் தெரியணும், அவ்வளோதானே? அதே நான் அவங்ககிட்ட தனியாக சொல்லணும். இங்கே எல்லாரும் முன்னாடி சொல்கிறது. மாமா நீங்களும் கேளுங்க. ஆஃபீஸ் டெய்லி போகிறா, லேட் நைட் வரா, ஒரு மெசேஜ் கூட அனுப்புறதில்ல. யாரோ கார்த்திகாமா, அவன் கூட பைக்கில் வந்து இறங்குறா, கண்டவெல்லாம் மெசேஜ் பண்ணுறான். மாமா பீச் போகலான்றான், காஃபி டே போகலான்றான். என்ன நினச்சிட்டு இருக்கான் மனசில்? அந்த கார்த்திக்கும் அவங்க பொண்ணுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மைண்ட் யூ வேர்ட்ஸ். சார் அவன் தான் சின்ன பையன், ஏதோ தெரியாமல் பேசுகிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் சார். உட்காருங்க சார். சும்மா இருங்க சித்தப்பா. நம்ம என்ன இல்லாதையா சொல்கிறோம்? இருக்கிறது தானே சொல்கிறோம். அஜய் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உட்காந்து பேசலாம். இல்லை டாக்டர், உங்கள் அட்வைஸ் எதுவும் எனக்கு தேவையில்லை. எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும். டிவோர்ஸை பற்றி கூட பேசலாம். வாங்க வந்து உட்காருங்க. உட்காந்து பேசினா தான் எது வந்தாலும் சால்வ் பண்ண முடியும். என்ன மாறினி, அஜய் கேட்குற மாதிரி உனக்கும் டிவோர்ஸ் தான் வேணும்னு சொல்கிறியா? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன அங்கிள்? இதே வீட்டில் அஜய் நான் ஒரு பொண்ணோட பார்த்தா கூட நான் அவனை தப்பாக நினைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அஜய் பற்றி தெரியும். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அங்கிள். அவன் சந்தேகப்படுறதுக்கு நானே காரணமாயிட்டேன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அங்கிள். அவனை நான் தான் ஹர்ட் பண்ணிட்டேன். அவன் இல்லாமல் எனக்கு லைஃபே இல்லை அங்கிள். அவன் சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். அஜய் டைவர்ஸ் கேட்கும்போது டைவர்ஸ் வேணா கொடுத்துட்றேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் அங்கிள். அஜய்க்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். டைவர்ஸ் தானே கேட்குறான். இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத ஹரிணி. சத்தியமாக என்னால் தாங்க முடியும். ஐம் சாரி. என்னை மறுபடியும் லவ் பண்ணுவியா ஹரிணி? ஐம் சாரி. நான் உன்னை வெறுத்ததே இல்லையே அஜய். அப்புறம் எதுக்கு மறுபடியும் லவ் பண்ணணும்? ஐ எம் ஆல்வேஸ் இன் லவ் வித் யூ அஜய். டேய் இங்கே பாரு, கங்க்ராட்ஸ், ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. வா கிளம்புறோம், வண்டி எடுக்கிறோம், போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். செலிப்ரேட் பண்ணுறோம் சித்தப்பு, ஆனால் உன் கூட இல்லை, ஏன் ஹரிணி கூட.